Subscribe for more content. Hello student, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற class 10th max exercise 3.1ல 5th sum. There are 12 pieces of 5, 10, 20 rupees. Currency is whose total value is 105. 12 piece இருக்கு. ஆனா 5 rupees வந்து எத்தனை இருக்குன்னு தெரியாது. 10, 20 அதே மாதிரி எத்தனை rupees இருக்குன்னு தெரியாது. ஆனா total value 105 கொடுத்திருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் 5 rupees 10 rupees 20 rupees நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அதை எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு எடுத்துக்கலாம். 5 rupees நமக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியாதனால நம்ம எக்ஸ்னு எடுத்திருக்கோம். 10 rupees அதேமாதிரி ஒய்ன்னு எடுத்திருக்கோம். 20 rupees இசட்னு எடுத்திருக்கோம். பட் டோட்டலாக 12 பீசஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தர்ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு நம்பர் 12 அப்படின்னு எடுத்துக்கோம். ஸோ இது ஈக்குவேஷன் 1 கன்சிடர் பண்ணிக்கலாம். Total value is 105 கொடுத்திருக்காங்க. Total value என்ன கொடுத்திருக்காங்க? Total value 105 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ 5 rupees நோட்டை தானே நம்ம எக்ஸ்னு எடுத்திருக்கோம். 10 rupees நோட்டை நம்ம ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ அதை 5xன்னு எழுதலாமா? 5x ப்ளஸ் 10y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 105 அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் டிவைடட் 5ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ண என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 4z ஈக்குவல் டு 21. ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். இந்த ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் when first two sorts are interchanged in the numbers in its value will be increased by 20. first two sorts interchange அப்படின்னா இது ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணுறாங்க. இதை இங்கேயும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அதோட வேல்யூவோட 20 rupees இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 10x ப்ளஸ் 5y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 105 ப்ளஸ் 20. அப்போ 10x ப்ளஸ் 5y ப்ளஸ் 20z அப்படியே எடுத்துக்கிறோம். 5 ப்ளஸ் 20 125. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம டிவைடட் 5 பண்ணுறோம். டிவைடட் 5 பண்ணால் 2x ப்ளஸ் y ப்ளஸ் 4z 4z ஈக்குவல் டு 25. 125 5ஆல் டிவைட் பண்ணால் 25 வரும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 4z ஈக்குவல் டு 21. தேர்ட் ஈக்குவேஷன் 2x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4z ஈக்குவல் டு 25. ஸோ இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ், இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இங்கே ப்ளஸ் 4z மைனஸ் 4zன்றனால இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ இசட் டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ மைனஸ் 2x ப்ளஸ் எக்ஸ் என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் ஒய் என்ன வரும்? ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 25 ப்ளஸ் 21 மைனஸ் 4. ஸோ இந்த ஈக்குவேஷனில் மைனஸ் ஃபஸ்ட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் 4. ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் ஃபோர்த் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 12. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4x plus 4y plus 4z equal to 48. Second equation x plus 2y plus 4z equal to 21. ஸோ இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணிங்க. ப்ளஸ் இருக்குது மைனஸ், இங்கே ப்ளஸ் மைனஸாக மாறும். இங்கேயும் ப்ளஸ் மைனஸ் போட்டுக்கலாம், இங்கேயும் ப்ளஸ் இருக்குது மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ இசட் டேர்ம் கேன்சல் ஆகும். ப்ளஸ் 4z மைனஸ் 4zன்னும் போது
ஸோ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 4x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3x ப்ளஸ் 4y மைனஸ் 2y ஈக்குவல் டு ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 48 மைனஸ் 21 ஈக்குவல் டு 27. ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் ஃபிஃப்த் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுறோம். ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4. ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷனை நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 3x மைனஸ் 3y ஈக்குவல் டு 12. ஸோ ஃபிஃப்த் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கிறேன். 3x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 27. ஸோ சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 3x மைனஸ் 3x கேன்சல் ஆகிடும். மைனஸ் 3y மைனஸ் 2y என்ன வரும்? மைனஸ் 5y ஈக்குவல் டு மைனஸ் 15. மைனஸ் 27 ப்ளஸ் 12 என்ன வரும்? மைனஸ் 15. இந்த மைனஸை கேன்சல் பண்ணுறோம். ஸோ 1 5s are 5, 3 5s are 15, y ஈக்குவல் டு 3. ஸோ ஒய்யோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் 5ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப் y ஈக்குவல் டு 3 இன் ஈக்குவேஷன் 5. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் இருக்குது 3x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 27. இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் ஒய்யோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ 3x ப்ளஸ் 2 ஒய்யோட வேல்யூனா 3 ஈக்குவல் டு 27. 3x 2 இன்ட்டு 3 6 ஈக்குவல் டு 27. 3x அப்படியே எடுத்துக்கிறோம். 27ஐயும் அப்படியே எழுதிக்கிறோம். ப்ளஸ் 6 ஈக்குவல் டு கன்சைட் போகும்போது மைனஸ் 6ஆக மாறும். ஸோ 3x ஈக்குவல் டு 27 மைனஸ் 6 ஈக்குவல் டு 21. 1 3s are 3, 7 3s are 21. ஸோ எக்ஸோட வேல்யூ 7. இப்போ ஒய்யோட வேல்யூ தெரியும், எக்ஸோட வேல்யூ தெரியும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப் எக்ஸ் ஈக்குவல் டு 7, ஒய் ஈக்குவல் டு 3 இன் ஈக்குவேஷன் 1. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 12. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? 7 ப்ளஸ் 3யோட வேல்யூ என்ன? ஒய்யோட வேல்யூ 3, இசட் ஈக்குவல் டு 12. சிக்ஸ் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 12, இசட் ஈக்குவல் டு 12 மைனஸ் 6. இங்கே எக்ஸோட வேல்யூ 7 வரும். 1 3s are 3, 7 3s are 21. எக்ஸோட வேல்யூ 7 வரும். ஸோ இப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ 7, 7 ப்ளஸ் 3 10. இங்கே மைனஸ் 10 வரும். ஸோ இசட் ஈக்குவல் டு 12 மைனஸ் 10 2. ஸோ இசட்டோட வேல்யூ என்னது? 2. ஸோ எக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் 5 rupees. இப்போ 5 rupees எத்தனை இருக்குன்னா 7 இருக்குது. அதே மாதிரி ஒய்ன்றது நம்பர் ஆஃப் 10 rupees. 10 rupees எத்தனை இருக்குன்னா 3 இருக்குது. இசட் வந்து 20 rupees. இப்போ 20 rupees எத்தனை இருக்குன்னா 2 இருக்குது. தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் 5 rupees நோட் 7 இருக்குது, நம்பர் ஆஃப் 10 rupees நோட்டு 3 இருக்குது, நம்பர் ஆஃப் 20 rupees நோட் வந்து 2 இருக்குது. ஸோ ஃபைன் பண்ணியாச்சு, வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.